ஹாய் guys, டுடே நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபிஏ ரெபாசிட்டரி யூஸ் பண்ணி டேட்டாவை எப்படி டேபிள்லேருந்து ரெட்ரைவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கிளாஸில் பார்ட் 1ல் வந்து நேம்டுக்கு ஒரு யூஸ் பண்ணி எப்படி டேட்டாவை ரெட்ரைவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்த்தோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த கிளாஸில் கொரி மெத்தடை யூஸ் பண்ணி டேபிள்லேருந்து எப்படி டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம இந்த பார்ட் 2ல் பார்க்குறது வந்து ஒன்லி என்ட்ரி கொரி வச்சு மட்டும்தான் டேட்டாவை டேபிள்லேருந்து ரிட்ரைவ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நான் எஸ்டிஎஸ் டூல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். எஸ்டிஎஸ் டூலில் நானே காலேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். அந்த எஸ்ஆர்சி மெயின்.ஜாவாக்குள்ளே போனீங்க அப்படின்னா என்னோடய என்டிட்டி, ரெபாசிட்டரி, ரெஸ்டஸ், சர்வீஸ் எல்லா பேக்கேஜுமே நானே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? என்டிட்டி ரெபாசிட்டரிக்குள்ளே தான் என்னுடைய ரெபாசிட்டரி கிளாஸை வந்து நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரெபாசிட்டரி வந்து பியூர்லி காலேஜ் என்டிட்டியை பேஸ் பண்ணி எழுதி வச்சுருக்கேன். ஓகேவா? என்னுடைய காலேஜ் என்டிட்டி தான் பேரண்ட் என்டிட்டி. இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் காலேஜ் நேம் இருக்கும், என்ன கேட்டகரின்னு இருக்கும், அதுக்கப்புறம் காலேஜுக்குள்ளே அட்ரஸ் இருக்கும், சேர்மன், பிரின்ஸிபல், ஸ்டூடெண்ட்ஸ், டிபார்ட்மெண்ட் எல்லாமே சைல்டு என்டிட்டியாக டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து என்னுடைய காலேஜ் ரெபாசிட்டரி அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இன்டர்ஃபேஸில் வந்து கிரெட் ரெபாசிட்டரியை வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? கிரெட் ரெபாசிட்டரின்னா நம்மளுக்கே தெரியும், நம்மளுடைய கிரெட் ஆப்ரேஷனை வந்து பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த இன்டர்ஃபேஸ் வந்து பியூர்லி டிபெண்ட்ஸ் ஆன் காலேஜ் என்டிட்டி. அதனால் இந்த என்டிட்டியில் காலேஜ் என்டிட்டியாக டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நம்ம இப்போ நேம்டு கொரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கொரி வந்து ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும். அந்த எந்த என்டிட்டி பேஸ் பண்ணி ரெபாசிட்டரி க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபுல் என்டிட்டியை தான் நீங்கள் ரிட்ரைவ் பண்ண முடியும். ஓகேவா? நேம்டு கொரி பொறுத்த வரைக்கும். ஆனால் ஒரு டைனமிக் கொரி நம்மளால் எழுத முடியுமான்னு கேட்டால் எழுத முடியும். நம்ம டைனமிக் கொரி யூஸ் பண்ணி நம்ம அந்த பேரண்ட் என்டிட்டியை ஃபுல்லாக ரிட்ரைவ் பண்ணிக்கலாம், சைல்டு என்டிட்டியை ஃபுல்லாக ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து சைல்டு என்டிட்டியில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபீல்டு தேவை அப்படின்னாலும் நம்ம ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து காலேஜ் நேமை யூஸ் பண்ணி எப்படி லிஸ்ட் ஆஃப் காலேஜ் எடுக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகேவா? கொரி அனோட்டேஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம கொரியை வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். செலக்ட்டுங்கிறது கீவேர்டு, செலக்ட் சி ஃப்ரம் காலேஜுங்கிறது என்டிட்டி நேமு. நம்ம எந்த என்டிட்டிலேருந்து டேட்டா எடுக்கிறோமோ அந்த என்டிட்டியை இங்கே டிஃபைன் பண்ணி ஆகணும். அந்த என்டிட்டிக்கு ஒரு அலைஸ் கொடுத்துருக்கேன், சி வேர் சி.நேம். நேமுங்கிறது இந்த காலேஜ் என்டிட்டியில் உள்ள அந்த ஃபீல்டு. ஓகேவா? இங்கே என்ன நேம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கோ அந்த ஸ்பெல்லிங் தான் நீங்கள் வந்து இங்கே கொடுக்கணும். ஓகேவா? மற்றபடி கேப்ஸ் லெட்டரோ ஃபுல்லாக ஸ்மால் லெட்டரோ கொடுக்கக்கூடாது. ஓகேவா? அதனால் சி.நேம்னு கொடுத்துருக்கேன். இதுக்கான இன்புட் பெராமீட்டர் வந்து காலேஜ் நேம். அதனால் என்னோடய சிண்டெக்ஸ் எப்படின்னா, ஒரு இன்புட்டை வந்து நம்ம என்டிட்டிக்குள்ளே பாஸ் பண்ணணும் அப்படின்னா கூலன் வச்சு அதனுடைய பேராம் நேம் வந்து பாஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதனால் கோலன் இந்த நேம் என்னவாக இருக்கோ அந்த நேமை தூக்கி இங்கே கொடுத்துருவோம். ஓகேவா? இது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ காலேஜ் அப்படின்னு ஒரு டேபிளில் காலேஜ் நேமை பேஸ் பண்ணி இருக்க லிஸ்ட் ஆஃப் காலேஜை வந்து ரெட்ரைவ் பண்ணி கொடுத்துருவோம். நான் இங்கே லிஸ்ட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ அடுத்து வந்து லைக் கொரி யூஸ் பண்ணி இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை, அண்ணா யூனிவர்சிட்டி திருச்சி, அண்ணா யூனிவர்சிட்டி மதுரை அப்படின்னு இருக்குன்னா நான் அண்ணான்னு கொடுத்தா லிஸ்ட் ஆஃப் காலேஜ் வரணும். அதுக்கு வந்து நான் லைக் கொரி யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? அதே செலக்ட் டிஸ்டிங்க்ட் எதுக்காக யூஸ் பண்ணேன் அப்படின்னா, என்னுடைய காலேஜில் இப்போ நான் கொரி யூஸ் பண்ணும்போது ஒரு டூப்ளிகேட் ரெக்கார்டு வருது அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுறதுக்கான டிஸ்டிங்க்ட் அப்படின்னு ஒரு கீவேர்டு இருக்குது. அந்த கீவேர்டை யூஸ் பண்ணேன் அப்படின்னா என்னுடைய டூப்ளிகேட் ரெக்கார்டு வந்து ரிமூவ் ஆகிட்டு யூனிக் ரெக்கார்டு வந்து ரிட்ரைவ் ஆகும். ஓகேவா? செலக்ட் டிஸ்டிங்க்ட் ஃப்ரம் காலேஜுங்கிறது பேரண்ட் என்டிட்டி. அதுக்கு ஒரு அலைஸ் நேம் கொடுத்துக்கிறேன். காலேஜில் என்ன ஃபீல்டு வந்து ஃபில்ட்ரு அப்ளை பண்ண போகிறோம், நேம்னு ஒரு ஃபில்ட்ரு அப்ளை பண்ண போகிறோம். லைக் ஆப்ரேஷன் யூஸ் பண்ண போகிறேன். இந்த லைக் ஆப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம வித்தின் பர்சன்டேஜுக்குள்ளே தான் அந்த பெராமீட்டராக பாஸ் பண்ணணும். அதனால் வந்து நான் ஸ்டார்டிங்கும் பர்சன்டேஜ் எண்டிங்கும் பர்சன்டேஜ்னால் அந்த கண்டென்ட்டில் வந்து எங்கே அந்த வேர்டு மேட்சாக இருக்கோ அந்த ஃபுல் டேட்டாவை எடுத்துகிட்டு வந்துடும். ஓகேவா? அதனால் நான் பர்சன்டேஜுக்குள்ளே கோலன் நேம் கொடுத்துருக்கேன். இங்கே என்னுடைய அவுட்புட்டு பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் தான் இருக்குது. ஓகேவா? அப்படின்னா காலேஜ் அப்படின்னு ஒரு என்டிட்டிக்குள்ளே
ஒன்லி ஒரே ஒரு ஃபீல்டு தான் எடுக்க போகிறேன், நேம் அப்படின்னு மட்டும்தான். ஓகேவா? அதனால் அந்த நேம் இங்கே ஒரு ஃபீல்டுனால இங்கே நான் அதனுடைய ஸ்ட்ரிங்கை மட்டும் தான் நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். இல்லை எனக்கு ஃபுல் காலேஜ் வேணும்னா நான் இங்கே லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்கை எடுத்துகிட்டு லிஸ்ட் ஆஃப் காலேஜ் அப்படின்னு போட்டுறேன். ஓகேவா? நம்மளுடைய அவுட்புட்டு இப்போ இப்போ ஒரு வேல்யூ தான் வரணும்னா நம்ம ஃபுல் ஆப்ஜெக்டையும் ரிட்டர்ன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, எத்தனை ஃபீல்டு எத்தனை வேல்யூ வரணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரிட்டர்ன் டைப்பை கொடுக்குறது பெஸ்ட்டு. இப்போ மூணாவது குறி என்னென்னா, இப்போ வந்து நான் இப்போ செகண்டில் லைக் பார்த்தோம். இப்போ நாட் லைக் பார்க்கணும் அப்படின்னா அதே சேம் குறிக்கு தான். செலக்ட் சி ஃப்ரம் காலேஜ் வந்து பேரண்ட் என்டிட்டி அலெக்ஸ் கொடுத்துக்கிறேன். வேர் சி டாட் நேம் நாட் லைக் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறேன். நாட் லைக் கொடுத்துட்டு அந்த இன்புட் பேராம பாஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், சி அப்படிங்கிறது காலேஜோட அலெக்ஸ். இந்த செலக்ட் பக்கத்தில் சி இருக்குல்ல, அதான் அவுட்புட்டு. அந்த சிங்கிறது காலேஜால் அந்த காலேஜை இங்கே ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ அடுத்து வந்து நம்ம கேட்டகரி யூஸ் பண்ணி எப்படி வந்து வேல்யூ எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? நான் அதே இதுக்கு ஒரு நேம் ஃபைண்ட் பை கேட்டகரின்னு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். இந்த நேம் வந்து நீங்கள் என்ன நேம்னாலும் கொடுக்கலாம். இந்த நேம் வந்து கண்டிப்பாக இப்படி தான் இருக்கணும், இதுக்கு ஒரு ரூல் சின்டாக்ஸ் இருக்குது அப்படிலாம் கிடையாது. என்ன நேம்னாலும் ரீடபிளாக இருந்தால் ஓகே தான். ஓகேவா? ஃபைண்ட் பை கேட்டகரி நான் இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் பேஸ் பண்ணி டேட்டாவை எடுக்க போகிறேன் அப்படின்னா செலக்ட் நியூ மேப். நான் வந்து இங்கே இந்த குறியில் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நியூ மேப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். ஓகேவா? நம்மளுக்கு அந்த மேப்குள்ளே என்னென்ன ஃபீல்டெலாம் வேணுமோ அதை டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மேப் வந்து ஆப்ஜெக்டாக ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னுடைய காலேஜில் வந்து ஐடி இருக்குது, நேம் இருக்குது, டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, ஸ்டாஃப் இருக்குது, இப்போ பிரின்ஸிபல், சேர்மேன், ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய ஃபீல்டு இருக்குது. ஓகேவா? எனக்கு வந்து அவ்வளோ ஃபீல்டுலாம் தேவையில்லை. எனக்கு 2 ஃபீல்டு தான், நேம், கேட்டகரி, அது மட்டும் தேவை. அதுக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நியூ மேப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அந்த மேப்குள்ளே என்னென்ன ஃபீல்டுலாம் எனக்கு தேவையோ அதை டிஃபைன் பண்ணிக்கிறேன். இப்போ காலேஜ் அப்படிங்கிறது என்னுடைய பேரண்ட் என்டிட்டி. அந்த பேரண்ட் என்டிட்டியில் தான் காலேஜ் நேம் இருக்குது, அந்த காலேஜ் கேட்டகரி இருக்குது. அதை மேப்குள்ளே நான் டிஃபைன் பண்ணிவிட்டு வேறு கிளாஸில் கேட்டகரி என்ன இருக்கோ, இந்த இன்புட் பேரமில் என்ன கேட்டகரி இருக்கோ அந்த நேமே இங்கே பாஸ் பண்ணியிருப்பேன். இந்த கேட்டகரிங்கிறது பேரண்ட் காலேஜில் பேரண்ட் என்டிட்டி இருக்குல்ல, அந்த என்டிட்டியில் என்ன நேமில் இருக்கோ அந்த நேமில் உள்ள ஃபீல்டை தான் இங்கே கொடுக்கணும். அது கேமல் கேஸில் இருந்தாலும் சரி, ஸ்மால் லெட்டரில் இருந்தாலும் சரி, அந்த நேம் தான் இங்கே கொடுக்கணும். ஓகேவா? இங்கே வந்து இந்த செலக்ட் பக்கத்தில் மேப்பை வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். அதனால் நான் இங்கேயும் லிஸ்ட்டுக்குள்ளே மேப்பை வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். மேப் ஆஃப் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட். ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பார்க்கலான்னா கேட்டகரி அண்டு ஒரு இன்டிஜர் வேல்யூ. ஓகேவா? என்கிட்ட நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு இருக்குது. அந்த காலேஜ் ஓப்பன் ஆகி 50 இயர்ஸ், 20 இயர்ஸ், 10 இயர்ஸ் அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா நான் ஒரு மோர் தென் 20 இயர்ஸ் உள்ள இன்ஜினியரிங் காலேஜ்லாம் எடுக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கொரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா இந்த ஃபைண்ட் பை கேட்டகரி அண்ட் இயர்ஸ் கிரேட்டர் தானே, இதுக்கு ஏதாச்சும் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். செலக்ட் எனக்கு என்ன தேவை, காலேஜ் நேம் தேவை. அதனால் காலேஜ் சி டாட் நேம் ஃப்ரம் காலேஜுங்கிற பேரண்ட் என்டிட்டி கேட்டகரிக்குள்ளே அந்த இதுக்கு 2 இன்புட் பேராம் யூஸ் பண்ண போகிறேன். ஒன்று வந்து கேட்டகரி, இன்னொன்று வந்து இயர்ஸ். ஓகேவா? கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் கேட்டகரியும் பாஸ் பண்ணிக்கிறோம். 2 இன்புட் பேராம்னால அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன். இயர்ஸ் வந்து இன்டீஜர். அதை எப்படி பிஹேவ் பண்ணால் கிரேட்டர் தன், லெஸ் தன், கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு. இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி தான் இன்டீஜரில் நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ நான் இங்கே கிரேட்டர் தன் செக் பண்ண போகிறேன். அதனால் இயர்ஸ் கிரேட்டர் தன் போட்டுக்கிறேன். இந்த இயர்ஸ் வந்து நான் இன்புட் நேமில் என்ன இயர்ஸ் பாஸ் பண்ணுறேன்னா அந்த இயர்ஸில் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி குறி கொடுத்தோம்னா எனக்கு ஒன்லி காலேஜ் நேம் மட்டும் தான் வரும். அதனால் நான் ரிட்டர்ன் டைப் வந்து சிங்குன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? நான் வந்து அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கேட்டகரி, இயர்ஸோ, டேட்ஸ் வச்சு 3 இன்புட் ஃபீல்டை வச்சு எப்படி டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணலாம் பார்க்கலாம். ஓகேவா? அதே இது கேட்டகரி, இயர்ஸு, டேட்டு 3மே வந்து பேரண்ட் என்டிட்டிக்குள்ளே இருக்குது. அதனால் வந்து நான் இங்கேயும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா செலக்ட் நியூ காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா
இந்த மாதிரி பண்ணலாம். நான் மேப்பு தான் போகணும் கூட அவசியம் இல்லை. மேப்புக்கு பார்த்தா இது ஒரு ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி இந்த மாதிரி வேலையை நீங்கள் குறி வந்து ரைட் பண்ணலாம். நியூ காலேஜுங்கிறது பேரண்ட் என்டிட்டியில் டிஃபைன் பண்ணக்கூடிய கன்ஸ்ட்ரக்டார். ஓகேவா? நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்டாரை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த கன்ஸ்ட்ரக்டார் இட் சுட் பி பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டார். ஓகேவா? இந்த கன்ஸ்ட்ரக்டாரில் நான் நேமு கேட்டகரி 2 இன்புட் பேராம் பாஸ் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் பேரண்ட் என்டிட்டியில் 2 இன்புட் நேம் வச்சு ஒரு கன்ஸ்ட்ரக்டாரை க்ரியேட் பண்ணிக்கணும். ஓகேவா? நான் இங்கே வந்து 2 காலேஜ் அப்படின்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டார் க்ரியேட் பண்ணிவிட்டு நேம் கேட்டகரின்னு சொல்லிட்டு 2 இன்புட் பேராமீட்டர் வச்சு கன்ஸ்ட்ரக்டார் க்ரியேட் பண்ணிட்டேன். இல்லை எனக்கு வந்து 4 தேவைன்னா 4 இங்கே 4 வேல்யூ பாஸ் பண்ணிவிட்டு கன்ஸ்ட்ரக்டார்லேயும் நீங்கள் 4 வேல்யூ டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? பண்ணிவிட்டு வேர் கிளாஸில் கேட்டகரி பாஸ் பண்ணிக்கோங்க. இயர்ஸ் வந்து கிரேட்டர் தென் எவ்வளோ இயர். அடுத்த ஃபீல்டு வந்து டேட் ஆஃப் இன்கார்பரேட். ஓகேவா? அந்த டேட்டையும் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி அந்த 2 ஃபீல்டு காலேஜ் அப்படிங்கிற ஒரு என்டிட்டியில் அந்த ஒரு 2 ஃபீல்டு மட்டும் ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். இப்போ காலேஜை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட நேம் இருக்குது, கேட்டகரி இருக்குது, டேட் ஆஃப் இன்கார்பரேட் இருக்குது, ஸ்டூடெண்ட், ஸ்டாஃப், சேர்மன், பிரின்சிபல் எல்லா ஃபீல்டுமே இருக்குது. ஆனால் இந்த நேம் கேட்டகரிக்கு மட்டும்தான் வேல்யூ வரும். மற்ற எல்லா ஃபீல்டுக்குமே வேல்யூ வந்து நல்லா வரும். ஓகேவா? மேப்பை பொறுத்த வரைக்கும் அந்த பர்டிகுலர் 2 ஃபீல்டு மட்டும்தான் வரும். ஆனால் காலேஜ் அப்படின்னு கன்ஸ்ட்ரக்டார் க்ரியேட் பண்ணிங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்டாரில் எந்த வேல்யூ பாஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபீல்டுக்கு மட்டும் தான் வேல்யூ வரும். ரிமைனிங் எல்லாமே நல்லா வரும். என்கிட்ட வந்து ஒரு 1-to-1 மேப்பிங்கில் ஒரு சைல்டு என்டிட்டி இருக்குது. அதை பேஸ் பண்ணி நான் எப்படி வந்து டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, காலேஜுக்குள்ளே நான் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைல்டு என்டிட்டி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அது 1-to-1 இருக்குது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அட்ரஸ்க்குள்ளே லைன் 1, லைன் 2, பின்கோடு, சிட்டி, டிஸ்ட்ரிக் எல்லாமே இருக்குது. நான் சென்னை டிஸ்ட்ரிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டு சென்னையில் உள்ள லிஸ்ட் ஆஃப் காலேஜ் எனக்கு லிஸ்ட் அவுட் பண்ணேன் அப்படின்னா நான் இந்த மாதிரி தான் குறி எழுதணும். செலக்ட் C.name ஃப்ரம் காலேஜுங்கிறது என் பேரண்ட் என்டிட்டி, அதுக்கு ஒரு அலைஸ் நேம். நான் ஜாயின் பண்ண போகிறேன். 2 என்டிட்டியை வந்து நம்ம 2 என்டிட்டியை கம்பேர் பண்ணி டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா நான் ஜாயின் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஜாயின்லேயே வந்து ஜாயின், இன்னர் ஜாயின், லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின், அவுட்டர் ஜாயின் நிறைய ஜாயின் இருக்குது. நான் வெறும் ஜாயின் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஜாயின் யூஸ் பண்ணி சியில் காலேஜ் அப்படிங்கிறது பேரண்ட் என்டிட்டி, அதுக்கு அலைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சியும் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ சைல்டு என்டிட்டியோட நேம் இந்த நேம் இருக்கா, இந்த நேம் தான் நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? அட்ரஸ் C.address கொடுத்தீங்க. அந்த காலேஜ் அப்படிங்கிற ஒரு என்டிட்டியும் C.address ஒரு சைல்டு என்டிட்டியும் ஜாயின் ஆயிரும். அது அட்ரஸுக்கு ஒரு அலைஸ் கொடுத்துக்கிறேன். வேர் கிளாஸில் காலேஜோட கேட்டகரி அண்டு மோர் தென் 1 இன்புட்னால அண்டு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். அட்ரஸில் வந்து A.district ஈக்குவல் நம்ம என்ன டிஸ்ட்ரிக்ட் யூஸ் பண்ணுறோமோ நம்ம சென்னை பாஸ் பண்ணோம்னா சென்னை. இப்போ இந்த குறி பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங், சென்னையில் உள்ள இன்ஜினியரிங் காலேஜை மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ண அப்படிங்கிறத நான் குறி எழுதி வச்சுருக்கேன். நான் இங்கே வந்து செலக்ட் பக்கத்தில் ஒன்லி நேம் மட்டும்தான் ரிட்ரைவ் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து ஒரே ஒரு இன்புட்னால நான் இங்கே ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். ஓகே, லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங். ஓகேவா? இது அடுத்து வந்து என்ன பார்க்கலான்னா அதே காலேஜ் என்டிட்டியில் சேர்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைல்டு என்டிட்டி இருக்குது. அந்த சைல்டு என்டிட்டியில் ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு இருக்குது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இன்ஜினியரிங் காலேஜில் மேல் ஜெண்டர் வச்சு உள்ள காலேஜ்லாம் லிஸ்ட் அவுட் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் இங்கே வந்து நான் மேப் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். செலக்ட் நியூ மேப்புக்குள்ளே எனக்கு என்னென்ன வேணும், எனக்கு வந்து காலேஜ் நேம் வேணும், அதுக்கப்புறம் சேர்மன் நேம் வேணும். ஓகேவா? சிங்கிறது காலேஜ், சிஎம் அப்படிங்கிறது சேர்மன். ஓகேவா? ஃப்ரம் காலேஜுக்கு ஒரு அலைஸ் கொடுத்துக்கிறேன். ஜாயின், இங்கே சேர்மன் அப்படிங்கிறது ஒரு சைல்டு என்டிட்டி, அதனால் வந்து ஜாயின் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணிக்கிறேன். C.chairman பேரண்ட் என்டிட்டிக்குள்ளே சேர்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைல்டு என்டிட்டி இருக்குது. இந்த நேம் தான் நீங்கள் ரெபாசிட்டரியில் கொடுக்கணும். ஓகேவா? இந்த நேம் நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கு ஒரு அலைஸ் நேம் சிஎம் கொடுத்துக்கிறேன். வேறு கிளாஸில் கேட்டகரி
கேட்டகரி பாஸ் பண்ணிக்கிறேன். மோர் தான் 2 இன்புட் பேராமீட்டர்னால அண்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஜெண்டர் வாங்கிக்கிறேன். சேர்மனில் ஜெண்டர் வந்திருக்காங்க. ஸோ நம்ம ஜெண்டர் அப்படின்னு பாஸ் பண்ணி ஜெண்டர் வந்து மேலாகவும் இருக்கலாம் ஃபீமேலாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இது வந்து ஒரு மேப்பு. ஸோ வந்து ஒன்லி காலேஜ் நேம், அதனுடைய சேர்மன் நேம், அந்த டேட்டா மட்டும்தான் வரும், வேறு எதுவுமே வராது. ஓகேவா? அதுக்கப்புறம் அடுத்து என்ன குறி அப்படின்னா எங்கிட்ட காலேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு பேரா ஐடென்டிட்டியில் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. நான் என்ன போகிறேன் அப்படின்னா காலேஜ் நேம் யூஸ் பண்ணி ஒரு காலேஜில் எவ்வளோ டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு நான் செக் பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதே அட்குறி அனோட்டேஷனுக்குள்ளே செலக்ட்டு இந்த டி அப்படிங்கிறது டிபார்ட்மெண்ட். ஓகேவா? டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது, டிபார்ட்மெண்ட் நேம் இருக்குது, கோடு இருக்குது, ஐடி இருக்குது. நான் டிபார்ட்மெண்ட் நேம் எடுத்துக்கிறேன். டி டாட் நேம் ஃப்ரம் காலேஜுங்கிற பேரண்ட் என்டிட்டி. அதுக்கு நான் ஒரு அலைஸ் நேம் கொடுத்துக்கிறேன். ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிட்டு சி டாட் டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா இப்போ காலேஜ் என்டிட்டிக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த வேர்டை தான் அப்படியே காப்பி பண்ணி அங்கே போட்டுருங்க. சி டாட் டிபார்ட்மெண்ட் வேர் சி காலேஜ் நேம், சி டாட் நேம் ஈக்குவல் நேம். இந்த நேம் வந்து என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அந்த நேம். அப்படின்னா என்ன பண்ணால் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியும் கொடுத்தா அண்ணா யூனிவர்சிட்டியில் உள்ள அல்லது டிபார்ட்மெண்ட்டை எடுத்துகிட்டு வந்து காமிக்கும். அதனால் நான் இங்கே என்னோடய இன்புட்டு ஒன்று அவுட்புட்டு ஒன்று தான். ஸோ அவுட்புட் ஒன்றுனால நான் இங்கே ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஓகேவா? இதெல்லாம் வந்து ஓகே நாங்கள் கெட் பண்ணுறோம். டேட்டாவை தான் ஒரு டேட்டாவை எடுக்குது. ஓகேவா? இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் கவுண்ட்டு கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? நான் வந்து இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை, அண்ணா யூனிவர்சிட்டி திருச்சி அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த காலேஜில் இருக்க எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கா, 10 இருக்கா, 5 இருக்கா, 20 இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதே மாதிரி செலக்ட் கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த கவுண்ட்டு ஃபங்க்ஷனில் அதுக்குள்ளே வந்து நீ எந்த ஃபீல்டை பேஸ் பண்ணி கவுண்ட் பண்ண போகிற அதான் டிஃபைன் பண்ணி ஆகணும். நான் இங்கே வந்து டி டாட் நேம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். டிங்கிறத டிபார்ட்மெண்ட் நேம் ஃப்ரம் பேரண்ட் என்டிட்டி காலேஜையும் கொடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு அலைஸ் சியும் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணியிருக்கேன். சி டாட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு அலைஸ் கொடுத்துருக்கேன். வேரில் வந்து காலேஜ் நேமை இன்புட்டாக வாங்கியிருக்கேன். ஓகேவா? இது என்ன பண்ணேன் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை கொடுத்தோம் அப்படின்னா அந்த அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் உள்ள டிபார்ட்மெண்ட்டை எல்லாமே கவுண்ட் பண்ணி 10, 20, 30 அப்படின்னு இண்டிஜுவலில் ரிட்டர்ன் பண்ணேன். ஓகேவா? அடுத்து வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு காலேஜில் உள்ள டிபார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி எவ்வளோ ஸ்டாஃப் நேம் வந்து இருக்காங்க அப்படின்னு செக் பண்ண போகிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலேஜில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐடி இருக்கும், சிஎஸ்சி, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிவில் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இருக்கும். இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் நிறைய ஸ்டாஃப்ஸ் வந்து இருப்பாங்க. ஓகேவா? இப்போ நான் ஐடியும் கொடுத்தேன் அப்படின்னா ஐடியில் ஒரு 10 ஸ்டாஃப் இருக்காங்க அப்படின்னா 10 ஸ்டாஃபோட நேமை நான் ரெட்ரை பண்ணால் அதுக்கு எப்படி சாம்பிளாக குறி பண்ணலாம் பார்க்கலாம். ஓகேவா? எங்கிட்ட காலேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு பேரண்ட் என்டிட்டி இருக்குது. அந்த பேரண்ட் என்டிட்டியில் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 to manyல ஒரு சைல்டு என்டிட்டி இருக்குது. டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு 1 to manyக்குள்ளே இருக்குது. ஓகே, சைல்டு என்டிட்டி. இந்த ஸ்டாஃப் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மெம்பருக்குள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே வந்து டிபார்ட்மெண்ட் கோடு இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா கோடு இருக்குது. ஓகேவா? இந்த ஸ்டாஃபுக்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கு காமனாக ஒரு காலம் இருக்குது, டிபார்ட்மெண்ட் கோடு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம குறி எழுதணும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னுடைய அவுட்புட் வந்து ஒன்லி ஸ்டாஃப் நேம். அதனால் வந்து ஸ்டாஃப்க்கு வந்து அலைஃப் வந்து எஸ் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த எஸ் டாட் நேம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஃப்ரம் காலேஜ் எங்கள் பேரண்ட் என்டிட்டி ஜாயின் சீன் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது சைல்டு என்டிட்டி. ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு ஜாயின் பண்ணுறேன், ஸ்டாஃபையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸ்டாஃபையும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு அலைஸ் நேம் எஸ் கொடுத்துக்கிறேன். வேர் கிளாஸில் வந்து காலேஜ் நேமையும் டிபார்ட்மெண்ட்டையும் வாங்கிக்கிறேன். ஓகேவா? டிபார்ட்மெண்ட்டையும் வாங்கிட்டு நான் இங்கே வந்து ஆர்டர் பை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஆர்டர் பை யூஸ் பண்ணிவிட்டு ஸ்டாஃப் நேம் போட்டிருக்கேன். ஆர்டர் பை ஸ்டாஃப் நேம் டிஎஸ்சி எனக்கு டிசெண்டிங்கில் வரணும்னு சொல்லி போட்டிருக்கேன். நீங்கள் ஏஎஸ்சியும் கொடுத்தீங்கன்னா அசெண்டிங்கில் வரும். ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா நம்ம எவ்வளோ டேபிள்னாலும் எவ்வளோ சைல்டு என்டிட்டினாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு
அதை யூஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன அவுட்புட் தேவையோ அதை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக எடுக்க முடியும். ஓகேவா? இதே மாதிரி தான் அடுத்த கொரியில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ வந்து காலேஜ் நேம் யூஸ் பண்ணி எனக்கு வந்து காலேஜ் நேம், டிபார்ட்மெண்ட் நேம் தேவை, ஸ்டாஃப் நேம் தேவை. இந்த காலேஜில் எனக்கு வந்து எந்த ஸ்டாஃபு இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க நீங்கள் செக் பண்ணணுன்னா நான் இந்த மாதிரி கொரி எழுதுவேன். செலக்ட் எஸ்ங்கிற ஸ்டாஃப் நேம், எஸ் டாட் நேம், டி டாட் நேம் ஃப்ரம் பேரண்ட் என்டிட்டி வந்து காலேஜ், அதுக்கு ஒரு அலைஸ் போட்டுக்கிறேன். ஜாயின் சி டாட் ஸ்டாஃப், அதுக்கு ஒரு அலைஸ் எஸ், ஜாயின் சி டாட் டிபார்ட்மெண்ட் காலேஜ் நேம் வந்து இன்புட்டாக கொடுத்துக்கிறேன். இங்கே ரிட்டர்ன் டைப் பார்த்திங்கன்னா 2 விதமான அவுட்புட் இருக்குது. ஸ்டாஃப் நேம், டிபார்ட்மெண்ட் நேம். ஓகேவா? இதை வந்து நான் மேப்லேயும் வாங்கலாம், இல்லை வந்து நியூ காலேஜ் அப்படின்னு பண்ணிட்டு கன்ஸ்ட்ரக்டர் மூலயமா வாங்கலாம், இல்லை வந்து நான் வந்து இங்கே ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நீங்கள் அவுட்புட்டை கேப்சர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு காலேஜில் வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட் என்னென்ன ஸ்டூடெண்ட்லாம் இருக்காங்க. ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜில் நான் லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்டை வந்து செக் பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி தான். செலக்ட் டி டாட் நேம் ஃப்ரம் காலேஜ், ஜாயின் சி ஸ்டூடெண்ட் வேர் காலேஜ் நேம் வந்து இன்புட்டாக கொடுத்திங்கன்னா அந்த காலேஜில் உள்ள ஸ்டூடெண்ட் நேம் வந்து நம்மளால் ரிட்ரைவ் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்து வந்து நான் வந்து இப்போ என்கிட்ட ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஐடி டிபார்ட்மெண்ட் கொடுத்தேன் அப்படின்னா ஐடி டிபார்ட்மெண்ட்டில் எந்த ஸ்டூடெண்ட் என்ன டிபார்ட்மெண்ட் நேமு, அவங்க என்ன சப்ஜெக்ட் நேம் வச்சுருக்காங்க அப்படின்னு நான் ரிட்ரைவ் பண்ணி எடுக்கணுன்னா அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா செலக்ட், அதே மாதிரி நியூ மேப் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ண போகிறேன். மேப் யூஸ் பண்ண போகிறேன். மேப்பில் வந்து நம்ம என்னென்ன காலம் வேணும் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணணும். எனக்கு வந்து ஸ்டூடெண்ட் நேம் தேவை, அதனால் எஸ் டாட் நேம், அது ஒரு அலைஸ் கொடுத்துக்கிறேன். ஆஸ் நேம், சப்ஜெக்ட் டாட் நேம் ஆஸ் சப்ஜெக்ட்னு கொடுத்துக்கிறேன். எஸ் டாட் டிபார்ட்மெண்ட் ஆஸ் டிபார்ட்மெண்ட்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? நீங்கள் மேப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு கீ இருக்கும், வேல்யூ இருக்கும். ஓகேவா? நீங்கள் ஆஸ்க்கு அப்புறம் வரல அந்த அலைஸ், அதை நேம் கொடுத்தா தான் அந்த கீ வந்து நேம் அப்படின்னு வரும். ஓகேவா? ஒருவேளை நீங்கள் அலைஸ் கொடுக்கலைன்னா 0 1 2 3 அப்படின்னு தான் வரும். ஓகேவா? நான் இங்கே வந்து புதுசாக இருக்கணுமே சொல்லிட்டு அலைஸ் கொடுத்துட்டு பேரண்ட் என்டிட்டிக்குள்ளே ஸ்டூடெண்ட்டை வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸ்டூடெண்ட், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட். ஓகேவா? அதை ஜாயின் பண்ணியிருக்கேன். அதாவது காலேஜுக்குள்ளே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே இருக்கிற சப்ஜெக்டு இதை ஜாயின் பண்ணிவிட்டு வேறு கிளாஸில் டிபார்ட்மெண்ட் கூட வந்து பாஸ் பண்ணுறேன். இப்படி பாஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களோட சப்ஜெக்ட் என்ன, அவங்க என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் ஆயிரும். எனக்கு வந்து நான் இங்கே வந்து மேப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இல்லை எனக்கு மேப் வேணாம் அப்படின்னா நீங்கள் ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கஸ்டமாக ஒரு ஓனாக ஒரு போஜோ வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த போஜோ நம்ம இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு வந்து அட்கொரி மெத்தட் யூஸ் பண்ணி என்டிட்டி கொரி வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, பேரண்ட் என்டிட்டி, சைல்டு என்டிட்டி யூஸ் பண்ணி எப்படினாலும் நம்ம கொரியை க்ரியேட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன வேணுமோ அதையும் ஒரு ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே உள்ள நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து உடனுக்குடன் அப்டேட் வந்துக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ கைஸ்.